வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். காணும் பொங்கல். நம்ம உழைத்து கலைத்த மக்கள் எல்லாருமே ஒரு புத்துணர்ச்சிக்காக ஏதாச்சும் ஒரு சுற்றுலா போகிறது அல்லது ஒரு சின்ன பிக்னிக் காட்ட போயிட்டு வர்றது ஒரு மரபாக கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்மளுக்கு முன்னோர்கள் காணும் பொங்கல்ன்ற ஒரு விழாவையே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 6 மாதம் எல்லாம் உழைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, அறுவடையும் பண்ணியாச்சு, கையில் காசும் வந்துடுச்சு. நம்ம அடுத்தது புத்துணர்ச்சி, அடுத்த ஆண்டு நம்ம உழைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வேணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தின விழா தான் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கலை சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோயில் ஒரு பொங்கல் படையில் இட்டுட்டு இதுதான் காணும் பொங்கல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம மனதுக்கும் உடலுக்கும் ஒரு ஓய்வு வேணும் அல்லது ஒரு புத்துணர்ச்சி வேணும் அப்படின்றதுக்காக முன்னோர்கள் அவங்க சிந்திச்சு ஏற்படுத்தினதான் காணும் பொங்கல். பொதுவாக நம்ம ஜோதிட நிலையத்துக்கு மன அழுத்தத்தோடு வர்றவங்கள பார்க்குறோம். அதே போல் ஒரு திருமணத்துக்கு அப்புறம் எங்கேயாச்சும் நம்ம பிக்னிக் போயிருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு தேன் நிலவு அது கூட போகாதவங்க கூட இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் வறுமையில் இருக்கிறவங்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் இப்பொழுது பார்த்து செய்கிறாங்களுடைய நம்ம ஒரு 10-20 வருடத்துக்கு முன்னால் யாருமே அந்த மாதிரியான ஒரு போக்களும் இல்லை. இப்போ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா வீட்டு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், துணி சேர்றது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட உடல்நிலையும் மனநிலையும் பராமரிக்கணும். அதற்கு நம்ம கோயில் குளங்கள்னு சுற்றாதீங்க, ஒரு சுற்றுலா தலத்துக்கு போங்க. அதாவது பொதுவாக நம்மளுக்கு கோயிலுக்கு போகிறவங்கள சிலர் என்ன தடுக்கிறதும் உண்டு. கோயிலுக்கு போனோடனே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க கவலையெல்லாம் வரிசைப்படுத்திட்டு அங்கே இன்னும் கவலைப்படுறாங்க. அதே போல் அந்த கவலைகளை சாமி பாதத்திலேயே சரணாக விட்டு விட்டு வர்றதில்லை, மறுபடியும் தூக்கிட்டு வராங்க. ஒரு ரயிலில் ஏறி உட்காந்துட்டு தலையில் சூட்கேஸை தூக்கி வச்சுக்கிற மாதிரி கோயிலுக்கு போயிட்டும் அதே கவலையோடு வராங்க. முழு நம்பிக்கையோட கோயிலில் பிரார்த்தனை பண்ணியாச்சு, நம்மளுக்கு எல்லாமே சரியாயிருட்டு வர்றவங்க மிக அரிது. அதனால தான் எல்லாரும் சாமி கும்பிட்டோம், கோயிலுக்கு போனோம், இருந்தாலும் கஷ்டத்துலேயே இருக்கிறோன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் கஷ்டத்தை சுவாமி நிவர்த்தி பண்ணுகிறார். ஆனால் இவர்கள் அந்த கஷ்டத்தை மறுபடியும் தூக்கிட்டு வராங்க. ஆனால் நம்ம பொதுவாக மன ரீதியாக ஒரு புத்துணர்ச்சி வேணும், உடல் ரீதியாக நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்வியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனைகள் வழங்கணும். மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அழுத்தத்தை வெளியே சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும், அதை மனைவிட்டு சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்க, அல்லது கணவன்ட்டு சொன்னாக்கா அவர் வேறு மாதிரி நினச்சிக்குவார். அப்படின்ற மாதிரியான மனப்பாங்கு சமூகத்தில் இன்னும் நிலவுது. அப்பா அம்மாட்ட பொருள்களை கேட்கறதுக்கு குழந்தைங்க சங்கடப்படக்கூடிய காலமும் இருந்தது. ஆனால் இன்று பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் கணவன் மனைவிகள் நம்மளுக்கு நிறைய பேர் ஒரு ஆயிரக்கணக்கான வழக்குகளை பார்த்தனால என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், மனம் விட்டு பேசிக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது கைக்குள்ளே வந்திருக்கக்கூடிய செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிவி பெட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க மனம் விட்டு பேசுறதுக்கு நேரத்தை தருவதும் இல்லை. அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு மாதம் ஒரு சின்ன பிக்னிக் காட்ட போயிட்டு வரலாம். அல்லது ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா மேல் நாட்டினர் சிறுக சிறுக சேர்த்து ஒரு வெளிநாட்டுக்கோ அல்லது அவங்க உள்நாட்டில் இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கோ போய் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லை. அப்படி போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு 4-5 வீடு சேர்த்துட்டு மொத்தமாக போகிறாங்க. ஒரு கடனேன்னு போயிட்டு வர்றது, அதுவும் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலாவோ அல்லது ஏதாச்சும் ஒரு தீர்த்த யாத்திரை மாதிரி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம மேல் நாட்டினரிலிருந்து கற்க வேண்டிய நல்லதை எடுத்துக்கிறது இல்லை, தீயதை எடுத்துக்கிறோம். பொதுவாக கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஆண்டுனாச்சு நீங்கள் ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வாங்க. உங்கள் மன அழுத்தத்தெல்லாம் தூக்கி தொலைச்சி தலை சுற்றி போட்டுருங்க. கணவன் மனைவி உறவு நல்லா அன்பாக பாசமாக காதலாக இருக்கணும். நல்ல இல்லறமே அன்பின் வழிபட்டது. பொருளாதாரம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னாக்கா எல்லாரும் காசு சேர்த்திட்டு தான் ஒரு நற்செயலை புரியணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு திருமணம் பண்ணணும், அல்லது நம்மளுக்கு ஒரு சுற்றுலாவுக்கு போகணும்னா யாருனாலுமே முடியாது. ஆனால் சிக்கனமாகவும் செலவு பண்ணணும். நம்ம சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும். உடலையும் பராமரிக்கணும், மனசையும் பராமரிக்கணும், இன்பமாகவும் வாழணும். இதுதான் முக்கியமானது. நம்ம ஜோதிட நிலையத்தில் இதை தான் நம்ம ஆலோசனையாக சொல்கிறோம். அவங்க நிலையிலிருந்து அவங்களுக்கு தக்கபடி சொல்லுவோம். நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.